ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை நாம் கொண்டாட போகிறோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். காழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே தீரன் தந்தாராவியாரே எனக்கு தீரன் தந்தாராவியாரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் மகன்கள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 சேவைக்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களான ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ ஞானம் ஆண்டவருக்கு ஆண்டவரே, எத்தனையோ அறிவாளிகள் ஆண்டவரே, உம்முடைய சேவைக்காக பைத்தியமான எங்களை ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட எங்களை விசாரிக்கப்பட்ட எங்களை அப்பா நீ தெரிந்து கொண்டீரே அப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில அவருக்கு நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே. நிஜமான நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா
எங்கள் சொந்தங்களுக்கு மத்தியிலே, எங்கள் ஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலப்பா எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்கிறவர்களாய் அப்பா நாங்கள் ஆண்டவரை குத்தப்பட்ட ஜனங்களை காணப்படுகிறோம். நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல கர்த்தாவே. தகுதியான பாத்திரமாக மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நீ மாற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சரியா? ஓகேயா? சரி. இப்போ நாங்கள் ஏசாயா 55:8 வாசித்து அதுக்குள்ள சில காரியங்களை நமக்கு தேவையானது எடுத்துக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சில ஜனங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய நினைவுகள் அல்ல. அவர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? ஒரு நினைவு நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு பெரிய ஒரு பிளானிங்காக தான் என்ன செய்யறாரு? உங்களை உருவாக்குகிறார். ஆமாம் இல்லையா? ஆதாம் என்கிற மனுஷனை ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். ஆமென். சிருஷ்டித்தார். அது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்றாரு ஜனங்களை பார்த்து, நீங்க ஏதோ நினைச்சிட்டு கிடக்குறீங்க, அது அல்ல. ஆமென். நான் உங்களை குறித்து வேற மாதிரி நினைச்சிருக்கிறேன். ஆமாம் இல்லையா? உங்களை குறித்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆமென். அது இல்லை. இன்னைக்கு நினைச்சுக்கிடுங்க, என்னுடைய நினைவுகள் ஒன்றும் அல்ல, எல்லாம் என்னது? என்னை உண்டாக்குனவர் என்ன வைத்திருக்கிறார்? என் நினைவாக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அது அவர் என்ன ஏதோ ஒரு காரியங்களுக்காக என்னை என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியிலே உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவருடைய நினைவுகள் படிதான் நான் என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு சொல்லுகிற பொழுது அவருடைய சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும்? அவருடைய சிந்தை. ஆமா. ஆகவே தான் நாம என்ன அங்கே சொல்லுகிறார்? வாசியம், என் நினைவுகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வழியும் அப்படிதான் சொல்றாரு. உங்க வழியும் என்னென்னமோ வழியில போறீங்க, அது அல்ல. ஆமென். உங்க வழி எப்படி இருக்கிறது? வேறு விதமாக இருக்கிறது. ஆமென். அப்ப தேவனை அறிகிறவருடைய வழி வேற, தேவனை அறியாதவருடைய வழி வேறையாக இருக்கும். ஆமாம் இல்லையா? அப்ப தேவனை அறியாதவர்கள் தங்கள் வழிகளிலே போவார்கள், தேவனை அறிகிறவர்கள் தேவனுடைய வழியிலே போவார்கள். சில நேரம் தேவனை அறிந்தவர்களும் என்ன செய்வாங்க? தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஆமாவே இல்லையா? ஸோ அதனால இங்கே ஆண்டவர் ஒரு சப்ஜெக்டை நமக்கு கொடுக்கிறார். உங்க நினைவுக்கும் என் நினைவுக்கும் சம்மந்தமே இல்லை. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா ஆண்டவர் இப்படி நினைச்சிட்டாரா அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் உங்களை வேறு மாதிரி தான் நினைச்சிருக்கிறாரு. அந்த நினைவின்படி தான் உங்களை நடத்துவார். அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப காத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். அதற்கு சில ஒப்பனையான சில காரியங்களை பார்த்து நாம சீக்கிரமா முடிக்கலாம். நீதிமொழிகள் 16:25 என்ன சொல்லுதுமா? உண்டு. மனுஷனுக்கு என்னவா? இப்படி செஞ்சிடலாம், அப்படி செய்யலாம் சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றது அநேகமாக இருக்கும். அதன் முடிவு என்னவா? தோல்வி. அது என்னது? ஜீவன் அல்ல, அது மரணம். ஆமாவே இல்லையா? அதே 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 பாருங்கள் 14:12 வருஷமாக அப்ப 2 முறை ஒரு காரியம். அப்படின்னா என்னது? எதுவுமே 2 முறை வந்தா என்னது? அது சாட்சி, மற்றது என்னது? அது எச்சரிப்பு. ஆமாவே இல்லையா? அப்ப அது சாலமன் மறந்துட்டு எழுதினாரா? 14 எழுதினது 16 எழுதினாரா? இல்லை. நாமே ஒரு காரியத்தை 2 முறை உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த வாசிமகள் வழி உண்டு. ஆமே. இதை எடுத்தால் நம்ம செஞ்சிடலாம். நம்முடைய கல்வி, நம்முடைய அறிவு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய பணம், நம்மளுடைய இருக்கிற பேக்ரவுண்ட், நம்ம என்ன செய்யலாம்? இதை செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவு நமக்கு என்னவாக இருக்கிறது?
தோல்வியாக இருக்கிறது. மரணம் என்பது என்னது? தோல்வியான காரியமாக இருக்குது. ஆகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என் வழிகளில் அல்ல, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அவர் வழியை தான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? 5:21 என்ன வாசிப்பாங்க நீதிமொழிகள்? அப்ப நம்ம என்ன செய்கிறோம் என்பதை என்ன செய்யறான்? அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்ம என்ன செய்யறான்? உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், எது செய்கிறோம், அவரை கேட்டு செய்யறோமா, கேட்காம செய்யறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறான்? வாசிங் மகன் வழிகள் சொல்றார். வழி அல்ல, வழிகள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். வழி என்பது ஒன்று, வழிகள் என்பது அநேகம். புரியுறதா? இப்ப நம்ம ஒரு சப்ஜெக்ட் நம்ம செய்யறதா இருந்தா அது அந்த அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் நம்ம செய்யணும். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம அது செஞ்சா இது வரும், இதை செஞ்சா அது வரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்ப நமக்கு மனுஷனுக்கு தோன்றும். ஒரு காலகட்டத்து வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு காரியங்களை செய்து கொண்டு இருப்போம். முன்ன ஆரம்ப நாட்களில ஒருவருக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா அவர் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் என்ன செய்வாரு? அந்த வேலையிலேயே தான் இருப்பார். அப்ப கேட்பாங்க, என்ன அந்த வேலையிலே இருக்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார்? அந்த வேலைக்கு உண்மையாக பாத்திரமாக இருந்து அந்த கம்பெனிக்கோ அவருடைய அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் அதிலே இருந்து தன்னுடைய குடும்பங்களை சரியான முறையிலே நடத்தி அவருக்கு பிறகு ஒரு வேலை அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த வேலையை என்ன செய்வாங்க? இவர் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதே இடத்துல ஒரு செக்யூரிட்டியாகவோ இல்லை சாதாரண ஆபீசரா இருந்தாலும் அவருடைய மகனுக்கு என்ன நடக்கும்? ஒரு வேலை படித்திருந்தால் அவருடைய மகனுக்கு என்ன நடக்கும்? அங்கே ஒரு உயர் பதவியை கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த தகப்பனோ அந்த தாயோ என்ன செய்யறாங்க? அது விடாம இருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு கம்பெனியில வேலை செய்து கொண்டு இருக்கிற பொழுதே இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவாங்க. நல்லதுதான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சீக்கிரமாக என்னது? பணம் சம்பாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். நல்லது. ஆனால் அதோடைய முடிவு நமக்கு என்னவாக இருக்கும்? அது நமக்கு என்னவாக இருக்கும்? அன்றைக்கு அவர்கள் அந்த பணத்தை சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமா டிபாசிட் பண்ணி அப்படி. அப்ப இப்ப நமக்கு அதிகமாக வருமானம் வருகிறபடியினாலே நாங்க என்ன செய்யறோம்? அதிகமாக செலவு பண்ண நாங்கள் என்ன செய்யறோம்? பிரயாசப்படுறோம். ஆமாவே இல்லையா? அதுதானே இப்போ உள்ள காரியம். கணவனோ மனைவியோ அந்த நாட்கள் வேலை செய்தால் குடும்பமோ வேலை செய்து கொண்டு வந்து அந்த பணத்தை வைத்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆமாவே இல்லையா? இந்த மாதத்துக்கு இது நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அன்பானவர்களே, நீங்க யோசித்து பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் கடன் பட்டதாகவே என்ன சரித்திரம் இருக்காது. ஆமாவே இல்லையா? இன்றைக்கு என்னது நமக்கு என்னது? ஏன்னா நமக்கு வருமானம் வர்றதுனால நமக்கு பயங்கரமாக நம்ம என்ன செய்யறோம்? கடன் வாங்குவதற்கு நம்ம நினைக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்ப நான் இன்றைக்கு காலையில சொன்னது போல இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், நான் நாளைக்கு இருக்கிறேன்னா இல்லைங்கிறது அது ஆண்டவர் தான் அறிவார், அவருக்கு தான் தெரியும். ஆமாவே இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சில நேரங்கள்ல பின்னால வரப்போகிறது நினைக்கிறோம். ஆமாவே இல்லையா? இப்போ நம்ம வேலை செய்யறோம், அந்த வேலை ஸ்தலத்துல என்னடா பிரசங்கத்துல வேலைக்கு கூட்டிட்டு போறான்னா சப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? அப்ப நம்புறோம், இந்த மாசம் எனக்கு அது வரும் கொடுங்க அப்படிங்கிறோம். அதுக்கு இடையில நமக்கு ஒரு பிரச்சனை வந்து வேலை போயிட்டு என்ன நடக்கும்? அதான் மனுஷனுடைய வழிகள் கர்த்தர் கண்களுக்கு முன்பதாக அவர் என்ன செய்றார்? யுவர் சாய்ஸ், இது உன்னுடைய விருப்பம். நான் உனக்கு வேற வழி வைத்திருக்கிறேன். உன்னுடைய காரியங்களை செய்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் இருக்கு. அம்மாவே இல்லையா? அதனால எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நேர்த்தியாகவும் ஒழுங்குறமாக செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் மிகவும் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக செய்ய வேண்டும். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 11 வாசிக்கிறமாக. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் சொல்றாரு. இயேசு சொல்லுகிறார். வழி என்னவா? இடுக்கம். அப்படின்னு என்னது? நம்முடைய வாழ்க்கை வந்தது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுங்க. அப்ப நம்ம என்னது? அந்த அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னது மிக முக்கியம். அந்த இருக்கிறதை கொண்டு என்ன செய்ய வேண்டும்?
நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆமாவே இல்லையா? இல்லாத ஒன்றை குறித்து யோசித்துக் கொண்டிருக்க கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. நமக்கு என்ன இருக்கிறதோ ஆமே அதுதான் நம்ம செய்ய வேண்டும். ஆமாவே இல்லையா? அதனால சொல்றாரு, இது ஆவிக்குரிய ஜீவியத்திற்குரிய காரியத்தையும் சொல்லுகிறார், உலகத்தின் காரியத்தை குறித்து அங்க என்ன செய்யற மத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஆமா, உலகத்தின் வழிகள் எப்படி இருக்கிறது? விசாலமாக இருக்கிறது, விரிவா இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்க அந்த வழிகளிலே போயிட்டு தடுமாறாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த இடுக்கம் என்பது ஒரு வே. ஆமாவே இல்லையா? ட்ரெயின் ரோட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ட்ரெயின் என்ன செய்ய வேணும்? அத்தனை பெட்டிகளை போட்டுக்கிட்டு போறனால அந்த என்னது ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு ட்ராக்ல போக முடியுமா? என்ன செய்ய வேணும்? அந்த ஒரே ட்ராக்ல தான் போகும். ஆமாவே இல்லையா? அதே நேரம் இப்போ பாருங்க, இந்த கத்திபாரா அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆமே இப்படி பாருங்களேன், பிள்ளைங்களாம் எப்படிதான் ஒரு ஸ்கூட்டர் கார்ல எல்லாம் வர்றீங்களோ தெரியுது. சிக்னல் போட்டால் ஒரு பக்கம் இப்படி ஒன்று கிட்டுன்னு வருது, இங்கிட்டுன்னு வருது, அப்புறம் அப்படி ஒன்று வருது. எல்லாரும் எப்படி வாராங்கன்னா மை கார் மை பெட்ரோல் மை ரோட் அப்படிதான் வாராங்க. நீ என்ன செய்யணும்? நீ போ அப்படிங்கிற மாதிரி போன பயங்கரமா இருக்கு. டிரைவ் பண்ணவே கஷ்டமா இருக்கு. ஆமாவே இல்லையா? ஏன்னா இது விசாலமான வழி. அவங்க சொல்லுவாங்க, நீங்க வருவீங்க நினைச்சு தானே நான் வந்தோம் அப்படி சொல்லுவாங்க. சிக்னல் இருக்கு, லைட் இருக்கு, அந்த எல்லாம் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு என்ன இல்லை? சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா அவன் விசாலமா சிந்திக்கிறான். இப்படி போனா அப்படி போயிடலாம், லெஃப்ட் அடிச்சு இப்படி என்னது ரைட்ல போயிடலாம்னு சொல்லி டுங்குன்னு மோதி இப்படி போயிடலாம். அதுதான் சொல்றாரு, விசாலமான வழி அது உங்களுக்கு ஆபத்தானது, அது மரணத்துக்குரிய வழியாக இருக்கிறது. ஆனால் இடுக்கம் என்பது நம்மை நாமே என்ன செய்வது? ஒடுக்கி, ஆமே விசால சிந்தைகளை கொண்டு செய்யாதபடி ஒடுக்கி நமக்கு இருக்கு, இதுதான் அப்படிதான் இருக்கு, இப்படிதான் நம்ம வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ளணும். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமா, ஆவிக்குரிய இதுதான் ஆண்டவருக்கு வர்றதுக்கு அநேகருக்கு கடினமாக இருக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ மற்றவங்களுக்கு மாதிரியாக நமக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு சொல்லுங்க? வேதம் என்ன சொல்லுது? ஜெபிக்கணுமா வேணாமா? அது எப்படி இருக்கு? நமக்கு கஷ்டமா இருக்குது. உண்மையை சொல்லிட்டாங்க. பைபிள் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. அம்மாவே இல்லையா? அதே தான் வாசிக்கிறது உண்மையே இருக்கிறது. அம்மாவே இல்லையா? அப்படி நம்மள அந்த அந்த அதனோட இடுக்கம் போல இருக்கு. என்ன இது கட்டாயம் காலையிலே கம்பல்சரி என்னவா காலையில் எழுதுனோட ஜெபம் பண்ணியா அப்படின்வாங்க. அம்மாவே இல்லை. என்னைக்காவது யாராச்சும் சந்தோஷமா சொல்லியிருக்கீங்களா? ஜெபம் பண்ணேன் அம்மா, ஆண்டவர் என்னோட பேசணும் சொல்றீங்களா? நம்ம சொல்றதே இல்லை. அம்மாவே இல்லையா? நம்மளே ஜெபம் என்னதுக்கு? ஏன்னா தானம் தான். இப்போ நான் கூட என்ன ஒரு விஷயத்தை சொல்றேன்னா அப்படி யோசிக்கலாம். இன்னும் பாத்ரூம்ல ஆண்டவர் பேசினாங்கன்னா நம்ம ஆண்டவர் எல்லா இடத்துலேருந்து பேசுவார். ஒரு ஆமிண்டு எங்கே உட்காந்துருந்தாலும் பேசுவார். நல்ல இடத்துல உட்காந்தாலும் பேசுவார், கெட்ட இடத்துல இருந்தாலும் உட்காந்தாலும் பேசுவார். சில நேரத்தில் உட்கார்ந்த இடத்துல எழுதி போகணும்னு சொல்லுவார், சில இடத்துல அங்கேயே உட்காந்துருன்னு சொல்லுவார். ஆமாம், அதனால நம்ம என்னது வித் காட் நம்ம ஆண்டவரோட தான் என்ன செய்யறோம்? தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளுக்கு என்னது? ஆமா, உங்க நினைவுகள் விசாலமாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய வழி எப்படி இருக்கிறது? ஒரு குறுக்கமா இருக்கிறது. உங்களை என்ன செய்யணும்? ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை எப்படி என்ன செய்யறாங்க? அவங்களை கட்டுப்படுத்தி தானே வளர்க்குறாங்க. அதுபோல நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை ஒரு கட்டுக்கோப்புகள் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டுக்கோப்புகள் இருக்க வேண்டும். ஆமே, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். அதுதான் அங்கே பவுல் அங்கே யாரு மத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறாங்க, அநேகர். அந்த வழியில போறவங்க தான் ஈஸி. என்ன செய்யறாங்க? பண்ணிட்டு போனோம். அப்ப என்னை கூப்பிட்ட பாஸ்டர் என்னை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக சாப்பாடு டைம் அப்போ பஃபே சர்வீஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாரும் வந்தாங்க. அப்போ சொன்னோன்னே சாப்பிட மெயில் போட்டோன்னே நம்ம சாப்பிடுறதுனே போகணும். அப்போ கடை பண்ணி எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ போனோன்னே அப்போ நான் அங்கே நின்றுட்டு அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், எல்லாரும் விலைக்கிட்டு என்ன செஞ்சார்? என்னை முன்னு கொண்டு போகணும். நான் சொன்னேன், இல்லை நானும் என்ன செய்கிறேன்? நம்மளும் அதில் தானே. இல்லாட்டி அந்த இடத்துல என்னை மேன்மை பாராட்டி நான் ஒரு பாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டு நான் சாப்பிட்டா அவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க மகன், நீ சொல்லு, மெல்லி என்ன சொல்லுவேன்? நீ தான் கணக்கா சொல்லுவேன்.
அவ்வளோ பேர் நிற்கிறோம் வந்து தெரியுது அவ்வளோ பாஸ்டர்னா என்னம்மா ஆமாம் நைட்டில் வரோம் தெரியல சின்ன பிள்ளைங்க இருக்கு போடுங்க தோசை ஊற்றுங்க பிரியாணி வைங்க சிக்கனை வைங்க சவர்மாவை வைங்க நீ கேட்டதில் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க உங்களுக்கு கேட்டியா இல்லையா அதான் இப்போ லிஸ்ட் சொல்கிறேன் சரியா அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ நான் என்ன செய்கிறேன்? அந்த இடுக்கமான வழியில் போக நான் என்ன செய்கிறேன்? விரும்பாமல் நான் என்ன செய்கிறேன்? அப்போ அதுதான் இன்னைக்கு எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். எங்கே போனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம விருப்பப்படி எல்லாம் நடக்கணும்னு தான் நினைக்கிறோம். அம்மாவே இல்லையா? பஸ்ஸில் போனால் டிரைவர் எப்படி ஏசுவாங்க, அவ்வளோ அவங்க அந்த ட்ரெஸ்ஸையும் இதை பிடிச்சிக்கிட்டு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க டிரைவர் என்ன வீட்டில் சண்டையோ எல்லாம் போகிறாரு போயா அப்படின்னுவாங்க. அவர் என்ன ஃப்ளைட்டாக ஓட்டுறாரு மிதிச்சு மேலே போகிறதுக்கு அந்த மாதிரி சிக்னலில் அப்படியே சட்டமாடுவாங்க. அம்மாவே இல்லையா? அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த உலகம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அவசரமாக இருக்கிறது. சூரியன்லாம் அப்படி வந்து போனால் இப்படி இருக்கும். அப்படி 6 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கெல்லாம் அங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? ஆமாம் இல்லையா? அப்போ அவசரமாக போனால் என்ன நடக்கும்? சூரியன் அவசரமாக போனால் என்ன நடக்கும்? சயின்டிஸ்ட் டாக்டர் சொல்லுங்க, சூரியன் டக்குன்னு இப்படி போயிட்டுன்னா என்ன ஆகும்? என்னம்மா? வெரி குட். இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள். ஸோ அப்போ என்னது? அப்போ அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? குயிக்காக இருப்போம். அம்மாவே இல்லையா? இட்லி எல்லாம் நான் அவிக்கவே மாட்டேன். என்ன செய்வோம்? ஆமே வாய ஆவியாயிரும், வாயிலே ஊற்றிக்கிறது. அம்மாவே இல்லையா? என்ன செய்வோம்? இட்லி சாப்பிடுவோம், சாப்பிட்டு கை கழுவோம். என்னது? மதிய சாப்பாடு. அது சாப்பிட்டு கை கழுவோம், அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறது இல்லையா? அது டக்குன்னு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம்? எங்க பெட்ஷீட் போடுவோம், கொக்கரக்கோ மீண்டும் என்ன செய்வோம்? கோழி ஸ்டார்ட் ஆயிடும். சந்தோஷமா இருக்கீங்களா? தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். அம்மாவில் வாசிங்க லூக்கா 13:24. பிரயாசப்படுங்கள் சொல்றார். என்ன சொல்றாரு? அதே காரியம் தான் லூக்கா கிரேக்கருக்கு எழுதுகிற பொழுது சொல்றாரு, நீங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. விசாலமான வழி உங்களுக்கு என்னது? அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. ஆனால் இதுல என்னது? நீங்க இதுல ட்ரை பண்ணணும். ராமின்னு சொல்லுங்க. அப்படிதான் போட்டிருக்கு. பிரயாசப்படுங்கள், வகை தேடினாலும் அவர்களாலும் ஓடாமல் போகிறாமே. ஹலோ பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான்னு சொல்லிட்டு வாசிங்கமாக. பிரயாசப்படுங்கள், அநேகர் என்ன செய்யறாங்க? வகை தேடினாங்க, போயிடலாம். ஆமே. ஞானஸ்தானம் கொடுக்கிற போது அநேகர் ஓடி வராங்க. அப்ப யோவான் என்ன கேட்கிறாரு? நீங்களாம் என்னது? வரும் கோபத்துக்கு அப்போ அவங்களாம் நினைக்கிறாங்க எல்லாம் போயிட்டு ஞானஸ்தானத்தை எடுக்கணும். அப்பதான் சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். நீங்க வாசிக்கணும், மத்திய அதிகாரத்துல எல்லாம் இருக்கும். யார் யார் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவே இல்லையா? ஆமே. நீங்க லஞ்சம் வாங்குறவங்க என்ன செய்யக்கூடாது? ஞானஸ்தானத்துக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. அது மாதிரி அப்படி அதாவது அப்படி இருக்கு இல்லை, கேட்டகரி இருக்கு இல்லையா? மதுக்கு அடிமையானவர்கள், சிகரெட்டுக்கு அடிமையானவர்கள், உலகத்துக்கு இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? அதுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிடணும்? அதெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? அது போல பல இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம உலகத்துல விசாலமான வழியில் இருக்கிற நேரம் நம்ம கற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் விடுகிறது தான் நமக்கு இடுக்கமான இருக்கும். நம்ம இல்லையா? ஆகவே தான் சொல்றாரு, எல்லாம் பிரயாசப்படுங்கள் சொல்றாரு. வகை தேடினாலும் அவர்களாலும் சொல்றாரு. அவங்களால என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. எங்க எதை காட்டுது? எங்க பிரவேசிக்க முடியாதான்? ஆவிக்குரிய நிலையில நமக்கு என்னது? இது பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். உலக பிரகாரமாக என்ன நடக்கிறது?
ஆமே. உலக பிரகாரமும் பல காரியங்கள் நம்ம செய்யறதுனால நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு நிம்மதியான என்ன செய்ய முடியாது, ஒரு வாழ்க்கைக்குள் நாம் போக முடியாது. ஆகவே தான் சொல்றேன், எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பெரியதான். ஆனால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகம் நம்மை கொண்டு போய் பயங்கரமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், சில நேரங்களில் சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், யூதாஸ் யாரு? 12 சீஷர்கள்ல ஒருவர். அவரை என்ன செய்தார்? ஆண்டவர் முன்குறித்திருந்தார். ஆமாம் இல்லையா? தெரிந்து கொண்டார். தேவன் என்ன செய்தார்? இயேசு அவரை அழைத்து தெரிந்து கொண்டு ஊழியத்தில் என்ன கொடுத்தார்? அவருக்கு மிக முக்கியமான ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என்னது? என்னமா? ஆமா ஆமா. அவன் என்னமா? கேசியர். ஓகே, இங்கிலீஷ் அதான் சொல்றாங்க. பணம் என்ன செய்யுது? எல்லாம் வேறாக இருக்கிறது. அப்ப இயேசுவோடு இருந்து அழைக்கப்பட்டு அற்புதங்கள் செய்து கடைசியில என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? ஆமா, விசாலமான வழியில் பிரவேசிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? தனக்குன்னு ஒரு வழியை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமா இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன நடந்துச்சு? கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமே, என்ன செய்தார்? கண்டுபிடிச்சிட்டாரு. தெரியுமா தெரியாது, இவன் தான் செய்வான்னு தெரியுமா தெரியாதான். ஆனால் என்ன செய்தார்? அன்பு செலுத்தினார். ஆமாவே இல்லையா? ஆமா, அதை குறித்து வேதத்தில் பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்து பாருங்க. அப்ப பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஆமே, அந்த உலக வழிகள் அவன் என்ன செய்தது? ஒரு மாறுபாடான வழிக்குள் கொண்டு போனபடினாலே அவனுடைய முடிவு மரணமானது. தேவனால் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமாவே இல்லையா? தேவன் வனமே ஊழியம் செய்தவர். ஆமாவே இல்லையா? ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் கண்டார். ஆனாலும் அவருடைய சிந்தையில் என்ன உண்டானது? அந்த கையின் பிரயாசை, அவன் கையில இருந்த அந்த பணம் அவன் என்ன செய்தது? அவனை வேறு வழியில ஒரு திசை திருப்பி. ஆகவே தான் இந்த உலகமும் நம்மளை என்ன செய்யும்? வேறு வழிகளை நம்ம திசை திருப்பி கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்கிற உலகம் பயங்கரமான ஒரு உலகம். என்ன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கிறோம். நெட் உள்ளுக்கு தான் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? நெட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். அப்போ எவ்வளவு பயங்கரமா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமாவே இல்லையா? வர வர ரொம்ப பயங்கரமா இருக்கு. நியூஸ் எல்லாம் பாக்குறேன்னு என்ன நடக்குது? ஆமா, எனக்கு கடந்த நாளுக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நான் மீண்டும் இந்த சின்ன கை போனை தான் வாங்கி வச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன போன் வந்து ஆமா வச்சுருது. இது அப்படியா? இது என்ன செய்யுது? இது என்ன செய்யுதுமா? உலகமே அது பாருங்களேன். அந்த அந்த என்னது சவர்மா சமைக்கிறது குறித்து யூடியூப்ல பாருவேம்மா அப்படின்னா டக்குன்னு. ஆமாவே இல்லையா? என்னம்மா இப்போ புஷ்பாவிட்ட நான் கேட்டேன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸில் நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கும். அப்புறம் இந்த 10 மினிட்ஸில் அவர் என்னது படிச்சுட்டா, பிகாம் படிச்சு கிராஜுவேட்டு வாங்கி பட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு என்ன செய்யறா நல்லது ஒரு பக்கம் என்னது. ஆனால் அதே நேரம் அங்கே ஒரு விசாலமான ஒரு வழி அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறார். அம்மாவே இல்லையா? ஆனால் உருவாக்குவது தேவன். ஆமே, அது செயல்படுகிறது என்னது? என்னது? பிசாசு இல்லை, நம்மளுடைய மைண்ட் தான். அம்மாவே இல்லையா? இப்போ நம்ம தானே நினைக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தால் நம்ம நினைச்சா செய்யாம இருக்கலாம். அம்மாவே இல்லையா? எத்தனை பேர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, இனிமேல் ஃபோன் வந்து கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன். நம்மளே யூடியூப் பார்க்குறோம். யூடியூப் பார்க்கணும் என்ன நடக்குது? சொல்லுங்களேன், சொல்லுங்க பிள்ளைங்களா. அடுத்தது காட்டும் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அம்மாவே இல்லையா? பார்ப்போம். அதை பார்க்கணும் என்ன செய்யும்? அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன செய்யும்? 10:30 மணினா 10:30 மணிக்கு அப்படியே தான் நிற்கும். என்ன நிற்கும்? டைம் எப்படி இருக்கும்? அது போய்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிடும், இனிமேல் செய்யக்கூடாது. ஆனால் எங்கள் அடுத்த நாள் என்ன செய்யும்? காலை எழும்பணுன்னே தடவி ஃபோனை எடுத்தால் தான் நமக்கு ஆமாம், அந்த ஸ்டிக் எடுத்துக்கு நடக்கிற போல, கண்ணாடியை எடுத்து போட்டுக்கிற போல இப்போ நமக்கு என்ன உண்டாயிட்டு? ஆமாம், நம்ம வந்து அது உள்ளுக்கு என்ன செய்யப்பட்டுக்கிறோம்? நெட்டுக்குள்ள
நம்ம சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லா விஷயமும் என்ன செய்வேன், நம்மை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? இடுக்கமான வாசற்படியால் இல்லை ஏசாயா இல்லை. என் வழிகளும் என் வழிகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அதுதான் சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும்படியாக நான் என்ன செய்தேன், ஒன்றை உருவாக்குகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, அதை தவறான வழியில பயன்படுத்துவதற்கு என்ன ஆகிறீங்க, ஆளாகிறீங்க. அம்மாவும் இல்லையா? அப்ப அதுதான் உலகம். அப்ப நம்ம உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம உலகத்துல இருக்கிற நீங்களும் நானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அதே போல பவுலை குறித்து பார்ப்போம். நான் முடிச்சுட்டேன். பவுலை குறித்து என்ன சொல்லலாம்? யூதாசை குறித்து பார்க்கிறோம். பவுலை குறித்து பார்க்கிற பொழுது பவுல் எப்படிப்பட்டவர்? மத நம்பிக்கை கொண்டவர். அம்மாவே இல்லையா? யூத மதத்தை குறித்த வைராக்கியம் உள்ளவர். அப்படி இருந்து கடைசியில் என்ன ஆகிறார்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னு என்ன நடக்குது? ஒரு டேர்ன் ஓவர். எப்படி உலகத்திலே பயங்கரமான 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்தேவானை கொலை செய்கிற பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? அங்கே இருக்கிறார். 9ஆம் அதிகாரத்துல சட்டத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு? புறப்பட்டு போகிறார். ஆமென். அவர் படித்தவர், கல்விமான், பெரிய வசதி படைத்தவர், பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனிதன். ஆமென். அவன் கண் திறக்கப்படுகிறது 9ஆம் அதிகாரத்தில். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? அந்த விசாலமான அந்த வழி என்னது, தனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்கிற ஒரு கோட்பாட்டுக்குள் வாழ்ந்தவன் அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்து. கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகவே அவர் என்ன சொல்றாரு? இனி நான் அல்ல, எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் என்ன சொல்றாரு? குப்பை அப்படின்னு சொல்றாரு. என்னையும் கிறிஸ்துவையும் யார் பிரிக்க முடியும் அப்படிங்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப ஒன்றை இணைக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அப்ப அப்படி ஒன்று இணைகிற பொழுதுதான் கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் என்ன செய்யலாம், நிறைவேற்ற முடியும். ராமின் இன்றைக்கு காலையில வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கீபோர்டில் அப்படி கை வச்சு வாசிக்கிற நேரம் ஒரு பாடல் வந்துச்சு. அப்போ அந்த பாடல்லாம் எழுதி வச்சுட்டேன். சரி, ஒரு நேரம் பாடுவோம் யாராச்சும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினைச்சு பார்க்கல. அப்போ அந்த 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 மியூசிக் என்ன செய்யுது, நமக்கு ஒரு பாடலை உருவாக்குது. அப்போ பாடல் எங்கிருந்து உருவாகுது? இசையோடு கூட பாடல் நமக்கு உருவாகுது. இசை வந்துருச்சு, பாடல் எங்கிருந்து உருவாகுது? இருதயத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட். இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? வார்த்தை இருக்குது. அப்போ அந்த வார்த்தை என்ன செய்யுது? இசையோடு கலந்து என்ன செய்யுது? ஒரு பாடலை உருவாக்குறோம். ராமன் சொல்லுங்க, பாடலுக்குள் என்ன இருக்கிறது? இசை இருக்கிறது. இசையோடு கூட வார்த்தை இருக்கு. வார்த்தை என்னது? ஏசு கிறிஸ்து இருக்கு. ராமன் சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாட்டு எழுதலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? அப்புறம் நம்ம பாட்டு எழுதுனா அப்புறம் பாட்டு பாடணும், அப்புறம் டான்ஸ் ஆடணும், அப்புறம் வேற மாதிரி போயிடும். சரி, பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தாழ்ந்து கொடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லு. ஆமா, அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம அந்த வழி, அந்த தரிசனங்களை அறிந்து நாங்கள் கடந்து போகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக. எரேமியா 29:11 வாசிக்கும் மகள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, யூத ஜனங்களுக்கு சொல்கிறார். வாசிமாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் அவர் அறிவார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது, ஏற்ற காலத்தில் என்னென்னலாம் செய்யணும் என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கும் எந்த காலத்தில் எந்த உயர்வு, என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆமாவே இல்லையா? அவருடைய சித்தம். ஆமாவே இல்லையா? அப்ப ஆகவே அவர் என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை மறக்கல. ராமேன் சொல்லு. இப்ப உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்யல, அவரும் மறக்கல. ராமேன் சொல்லு. நம்ம சில நேரங்கள் என்ன செஞ்சிருவோம்?
நம்ம மறந்துடுவோம். ஆமாவே இல்லை. ஏன்னா நமக்கு அநேக சோழிகள், 1008 கவலைகள் நம்ம மறந்துடுவோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? மகன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்து ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கானானிலிருந்து எகிப்துக்கு போய் அங்கு 400 வருஷங்கள் இருந்தார்கள். அதுக்கு பிறகு மோசே மூலம் அவர்களை இப்படி இதெல்லாம் சொல்றார். இவைகள் எல்லாம் என்னது? ஆண்டவருடைய என்னது? நேரங்கள், காலங்கள், நிமிஷங்கள், நொடி பொழுது எல்லாம் அவருடையது. ராமேன் சொல்லு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ராமேன் சொல்லு, இந்த நிமிஷத்துல தான் ஒரு பிள்ளை பிறக்க வேணும், அந்த நிமிஷத்துல தான் பிறக்கும். ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது? விசாலமான வழி என்ன செய்கிறது? ஆமை, பிள்ளை வேதனைப்படாமல் பிறக்க வேண்டும் என்று சொல்லி வயிற்று கிழித்து பிள்ளைய வெளியில எடுக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப என்னது எல்லாம் என்னது? ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுகிற போது சொல்றாரு, ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் பிள்ளை பிறக்க வேணும். இன்றைக்கு என்னது? இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது? விசாலம், விரிவு, விஞ்ஞானம் வந்துட்டு இப்போ பாருங்கள். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பாருங்களேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் எக்யூப்மெண்ட்ஸு ரோபோ தான் இருக்கு. ரோபோ தான் கேட்கும், எஸ் வடிவோ என்ன படிக்கும். அப்போ நம்ம அதுக்கிட்ட அது எப்படி கேட்கணும் சொல்லுமா? அப்படிதான் பேசணும். அப்போ அது அந்த படிப்பும் நம்ம படிக்கணும். ஆமாவே இல்லையா? இப்போ பாருங்கள், இன்னைக்கு படிக்காதவங்களுக்கு கூட ஒரு பக்கம் என்னது, இந்த ஃபோன் மூலம் நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? லாங்குவேஜ் என்னது மாறுது. மல்லி வந்து தெலுங்குல பேசிட்டு கொண்டு போயிட்டு அங்கே காட்டினா அது மலையாளம் ஆகிடுது. ஆமாம் இல்லையா? அப்படி டக்குன்னு இப்போ ஒரு கம்பெனி, ஒரு ஹிந்தி ஒரு கம்பெனி, ஒரு ஃபாரின் கம்பெனியில் ஒரு பொருளை மேக் பண்ணுறாங்கன்னா அதில் உள்ளதை நம்ம உடனே நம்ம தமிழ் டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது. என்ன சிவா, உண்மையா? ஜான், உண்மையா? அவங்க தானே டெக்னிக்கல் இருக்கிறாங்க. நம்ம பேருக்கு அப்துல் கலாம் மிஞ்சிட்டாங்க. ஆமாவே இல்லையா? அப்படி பாருங்க, அப்போ ஈஸியாக வந்துட்டு. ஆமாவே இல்லையா? அப்படி இந்த கொஞ்ச காலத்தில் சட்டம் வரும். பிள்ளைகள் யார் நீங்களாம் என்னதுக்குமா படிக்கணும்? என்னதுக்கு ஒரு லாங்குவேஜ் எல்லாம் படிக்கணும்? என்னதுக்கு? அம்மாவே இல்லையா? எந்த உலகம் முழுவதும் நம்ம என்ன செய்யலாம்? இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். ஆமாவே இல்லையா? நீங்கள் அப்படி தான் வெளிநாடுகளெல்லாம் போனால், இப்போ சைனாவுக்கு போனால் நமக்கு சைனா பாச தெரியாது. நம்ம இந்த குய்யாக்கா என்ன வேலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு காட்டினா அது கிக்காமுக்கி குக்காக்கும் அவன் சொல்லுவான். ஏதாச்சும் ஒன்று சொன்னோன்னா அதை நம்ம திருப்பி என்ன செய்யணும்? அது எடுத்தோடனே அடே கொய்யாக்கா தாண்டா, 10 ரூபா தாண்டா, வாங்கிட்டு போடா அப்படின்னு அவன் சொல்லுவான். அன்னைக்கு ரகசியமும் பேச முடியாது. நம்மளை ஒடுக்கி வைத்திருக்கு நெட். ஆமாம், யார் யாருக்கு என்ன பண்ணால் பேசிட்டு நம்ம அழிச்சிடுவோம். அது அழியாது. ஆமாமே இல்லையா? அது நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுப்போம், ஃபோட்டோ அழிச்சிடுவோம், அது அழியாது. என்ன செய்யும்? என்னைக்காவது ஒரு நேரம் அதை வந்து நிற்கும். அப்போ எங்கே இருக்கிறோம்? அப்போ பயங்கர உலகத்தில் இருக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஏன் இவ்வளவு விஷயங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு கேட்டாங்க, நீங்கள் தேவனுடைய வழியை அறிந்து அவர் வழியிலே நடந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் இந்த உலக காரியத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? பூரணமாய் விடுதலை பெற முடியும். அதுக்காக தான் ஜெபம், ஆலயம் அப்படின்னு சொல்ற வாசமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சொன்னேன் இல்லை? இப்போ திருப்பி அதை நம்ம ஜெபமும் அப்படி தானே. ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொன்னீங்க, என்ன கிடைக்கல அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? செய்வேன், அந்த நேரம் தான் செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு எந்த நேரம் சொன்னாரோ அந்த நேரத்தில் இவர்கள் பஸ்கா பண்டிகையை என்ன செய்யறாங்க? ஆசரித்து உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் சரி நம்மள என்ன செய்வோம்? அந்த 3 மணிக்கு ப்ரேயர். ஆனால் நம்ம எவ்வளோ கதை விதைக்கிறோம். 4 மணிக்குள்ள போவோம், 5 மணிக்கு. அப்போ 3 மணி நேரம் 2 மணிக்கு அங்கே போய் வெயிலில் உட்காந்துருக்கணும், ஒரு டீஷர்ட் கிடைக்கும். அம்மாவும் இல்லையா? அப்போ நேரத்தை நம்ம கைகளை கொண்டுட்டு வந்துடுறோம். அம்மாவே இல்லையா? அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய கைக்கு கொண்டுட்டு வரோம். வாசிக்க மக. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவருடைய காரியம் நமக்கு என்னவா? அவர் அந்த நினைச்சிருக்கிற காரியம் நமக்கு. அப்ப நம்ம அந்த காரியத்தை செயல்படுகிறதுனால அது என்னவாகுது? தீமையாய் மாறுது. ஆமாவே இல்லையா?
இப்போ முன்கூட்டி நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செஞ்சுட்டா அது நமக்கு என்னது நன்மையை கொண்டு வராது, அது தீமையை கொண்டு வரும். ஆமாம். ஆனால் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னவாகும்? சமாதானமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? இந்த காரியங்கள் ஒன்று ஏதாச்சும் ஒன்று செய்றீங்க, அது சரி அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஆகிடுது? அது பிரச்சனையாகிடுது. ஏதோ நானும் நம்ம போய் யோசிக்கிறோம், நம்ம டைம் எடுத்திருக்கலாம், ஆமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே வாசல் இன்னும் கூட வாசிக்க முடிச்சிடலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று அவர் அறிவார். ஹலோ, எத்தனை பேர் ஏதாச்சும் யோசனை பண்ணிக்கிறீங்களா? எதையாச்சும் குறித்து இது இப்படி நடக்குமா, என் பிள்ளைகளை குறித்து அதை குறித்து இதை குறித்து யோசிக்கிறீங்களா? உங்கள் பரம தகப்பன் சொல்கிறாரு, நீ ஒன்றும் யோசிக்காத, உன் வேலை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். ஆமாவே இல்லையா? நம்ம அவர் வேலையை பார்க்க முடியாது. நம்ம அவர் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடக்கும்? நம்ம வேலையும் போயிடும், அவர் வேலையும் போயிடும். ஆமாவே இல்லையா? ஆமாம். சில நேரம் படுத்தாமல் யார்ட்டையும் நம்ம வேலையை கொடுத்துட்டு போனோம்னா அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு வேலை போகிறதுக்கே அவங்க வேலை செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாவே இல்லையா? என்ன பிரதர் சார், ஒரு நாளுக்கு உங்களோட பஸ் ஒருத்தருக்கு ஓட கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் அந்த அதில் உட்காந்தோன்னா உங்களுக்கு அந்த வராது இல்லை, அது என்ன மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு அதை சரி பண்ணி உங்கள் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள பின்னைக்கு என்ன யார்ட்டையும் எடுங்க அந்த இதை எடுத்துடும். அது என்ன அந்த கையில் அது என்ன சொல்றது? சங்கீதம் 128 இதை வாசிக்கணும், இது முடிச்சிடலாம் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, உங்க எல்லாருக்கும் சொல்றாரு, சங்கர் சொல்றாரு, அங்கங்க போய் நிக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, அவைகள் தீமைக்கு இல்ல. ஆண்டவரது காடுகளும் உங்க கொண்டாந்து உட்கார வச்சுட்டு தீமையை குடிச்சு அல்ல, சமாதானம். அப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் தீமை, நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் தீமை, செய்ய நினைக்கிறதெல்லாம் தீமை. ராமன் சொல்லுங்க. ஆகவே அவர் உங்களுக்கு செய்த வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்ப இது காத்திருக்கிற காலமும் செய்த காலமாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? இப்போ நீங்க காத்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் கையை தூக்கி காட்ட முடியும்? எனக்கு நான் காத்திருந்தேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் சொல்லி ஏதோ ஒன்று பந்தீங்க. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு காலையில் நம்ம இட்லி சாப்பிட்றோம்னா என்னது? அது ஆண்டவர் தானே. ஆமாவே இல்லையா? என்னம்மா அவ்வளோதானா? சங்கீதம் 128 வருஷம். கர்த்தருக்கு பயந்து எவனோ, அந்த எவனோ தான் சொல்லுங்க, அந்த எவனோ சொல்லுங்க, நீங்க வாசிக்கல சொல்லுங்க. எவனோ அது என் பிள்ளையா இருக்கலாம், என் பேத்தியா இருக்கலாம், வேற என்ன, எங்க அம்மாவா இருக்கலாம், வேற யாரு, எங்க அம்மா ஐயா பாட்டியா, யாரா இருக்கட்டும். எவனோ என் புருஷனா இருக்கட்டும், என் பிள்ளை என் மகனா இருக்கட்டும், எவனோ கர்த்தருக்கு பயப்படணும். உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சங்கீதக்காரன் சொல்றான், அவங்க பிள்ளைக்கு நினைப்பூட்டு கேள்வி வாட்சமா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அப்பதான் அதுக்கு பயப்படுங்க. இன்னைக்கு பயப்படவே மாட்டேங்குது. ஏன்னா நம்மளே அப்படித்தானே இருக்கணும். நம்மளே துணிகரமா செஞ்சு போட்டு பிள்ளைகளை போட்டு அடிச்சா அதிக பாவம். நம்ம அடிக்கி பயந்துக்கிட்டு அதுக்கு பைப்பில் வாசிக்கிறது, நம்ம அடிக்கி பயந்துக்கிட்டு ஜெபிக்கிறது, நம்ம அடிக்கி பயந்துக்கிட்டு சர்ச்சுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவங்க இந்த கடந்த நாட்களில் இந்த பாஸ்டர் ஸ்ரீலங்காவில் சொல்றாங்க, ஐயோ அண்ணன் இந்த பிள்ளைகள் அவ்வளோ பயங்கரமாக வேலை செய்வாங்க ஊழியத்தில். அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைகள் அப்படி தான் ஊழியம்னா அப்படி ஓடி வருங்க. அண்ணாவே சொல்லுவார், நீங்களே போய் பிரசங்கம் பண்ணி இருந்து அந்த டைமுக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஐயோ மகள் தினாலின்னா நம்மளுடைய ஊழியத்தில் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களெல்லாம் ஆண்டவர் முக்கியமாக வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்து. நானும் அப்படிதான் உங்களெல்லாம் போய் சொல்லுவேன். மற்ற ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ விசுவாசியா அது எங்கே வந்து உட்காந்து கிடக்கு, காசு கொடுக்க மாதிரி காணிக்க முடியும். நீ என்னதுக்கு காசையும் காணிக்க, நீ உன் சத்தியத்தை விதைச்சேன்னா ஆண்டவர் உனக்குரியதை கொடுப்பாரு. உங்களுக்கு கொடுத்தல்ல, நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய. ஆமாவே இல்லையா? மனுஷனுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்ய என்னை அழைக்கவில்லை, தேவனுக்கு ஊழியம் செய்ய. ஆமாவே இல்லையா? நீங்களும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாவே இல்லையா? நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்பட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. மனுஷனை தயவுபடுத்துறதுக்கு, மனுஷனை மேன்மைப்படுத்துவதுக்கு அல்ல. அப்ப நமக்கு அந்த ஒரு காம்பனேஷன் இருக்கணும். ஆமாவே இல்லையா? வாசிங்க சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுங்க, அவங்க வழியில நடங்க. அந்த வே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த வழியை புறப்பட்டு போங்க, அந்த அடிச்சுவனில வாங்க. ஆமென். அப்ப அவருடைய நினைவுகள் உங்களுக்கு தெரியும், அவர் என்ன செய்ய போறார் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாவே இல்லை? வாசிங்க. அவன் பாக்கியவான்.
ஆ. நீ சாப்பிடுவாய். அது பிரயாசம். அப்போ நீ என்னது அங்கங்கே கடனை வாங்கிக்கிட்டு சாப்பிட்றது இல்லை. அம்மாவே இல்லை. இப்போ நம்ம கடன் வாங்கி சாப்பிட்டா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தர் போய் கடன் வாங்கி சாப்பிட்றோம்னா என்னன்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் உழைத்து ரத்த சிந்து உழைத்து அவ குடும்பத்துக்காக வைத்திருந்த பணத்தில் நமக்கு கொஞ்சம் கொடுத்து அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதை விட கேவலமான வாழ்க்கை நமக்கு இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால ஏசாயாவில் வாங்கலாம் முடிச்சிடலாம். என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் எல்லாம் தீமைக்குரியது, என்னுடைய நினைவுகள் எல்லாம் நன்மைக்குரியது. உங்க வழிகள் உங்க வழி சரியே இல்லை அப்படிங்கிறாமே. அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறேன்? ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஆமாவே இல்லையா? ஆகவே அந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆமாவே இல்லையா? உங்களை கொண்டு தான் செய்யணும்னா உங்களை கொண்டு தான் செய்யணும். ஆமாவே இல்லையா? ஆக வாசிக்க முடிச்சுட்டேன். உங்க வழிகள் ஏன் வழியும் அல்லன்னு சொல்றார் ராமின் சொல்லு. அப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு ஏன் நடக்கல இருக்காங்கன்னா உங்க ஜெபத்துல ஏதோ என்ன இருக்கு? ஆமா, நீங்க என்ன செய்றீங்க? அவர் கூட மல்லு கட்டிட்டு கிடக்குறீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமாவே இல்லையா? கர்த்தர் நல்லவர். இந்த காலங்கள் நம்மளோட பேசி இருக்கிறார். எத்தனை பேர் உங்களோட பேசினதுன்னு சொல்ல முடியும் ஆண்டவர்? அப்ப நீங்க என்ன செய்யணும்? எல்லா வழிகளையும் என்ன செய்யணும்? அவன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறோம். மேலும் இருந்து ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை கட்டி தேவனை நினைவுபடுத்துவோம். நல்ல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை கட்டி நினைவூட்டுகிறபடினால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை கட்டி ஆசீர்வதிக்கிறபடினால் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படியால் அவருடைய
நினைவுகளை நாங்கள் அறிந்து அவருக்கென்று நாங்கள் பிரயாசப்படுகிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக கொடுக்கிற காணிக்கைகள், பசவ பாகங்கள், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து செய்கிற ஊழியங்கள், ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியங்களை வைராக்கியமாக செய்கிறபடினால் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே செழிப்பாய் காணப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஒருவன் ஊழியம் செய்தான் பிதாவாகிய தேவன் அவரை கனப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே இந்த கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் ஆமென் ஆமென் நீங்கள் ஆமென் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இங்க வந்து அமர்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஊழியம். ஆமென். இயேசு சொன்னார், ஆமென், பிதாவாகிய தேவன் சொன்னார், நீங்கள் ஆமென் அந்த 7வது நாளிலே வந்து அமர்ந்திருங்கள் என்று சொல்லி ஆமென் அவர் அன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆமென் அந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஆமென் வருகிற 6 நாட்கள் நீங்கள் உலகத்திலே இருந்தாலும் விசாலமான வழியிலே இருந்தாலும் இந்த ஆமென் 7வது நாள் கேட்கிற இந்த வார்த்தைகள் உங்களை ஆமென் வழிவிலகி போகாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. உங்களை வசனம் முன்னும் பின்னும் சென்று உங்களை ஆமென் 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 சங்கீதம் 23 படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக